இத்தாமர் பென்கிவிர் கடுமையாக திட்டிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி. இவங்க அத்தனை பேருமே அங்க அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கீழே உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேருமே இத்தாமர் பென்கிவிர் கத்திக்கிட்டு இருக்கும் போது ஃப்ரீ பலஸ்டைன் ஃப்ரீ பலஸ்டைன் ஃப்ரீ பலஸ்டைன்னு அவங்க சத்தம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த வீடியோவில் வெறும் ஒரு 10 செகண்ட் தான் அந்த ஃப்ரீ பலஸ்டைனை காட்டுறாங்க. அதுக்கு மேல காட்டவும் முடியாத நிலைக்கு இஸ்ரேல் தள்ளப்பட்டிருக்கிறது. எது எப்படி போனாலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ட்ரம்பினுடைய 20 அம்ச தீர்மானம் தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிவிப்பில் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால், பாலஸ்தீன விடுதலை அமைப்பை தாறுமாறாக மிரட்டி இருக்கிறார். ஏற்கனவே காசாவை நான் நரகமாக்குவேன், காசாவை அழிப்பேன் எல்லாம் பேசினவர் அதை கொஞ்சம் உச்சமாக மீண்டும் பேசியிருக்கிறார். எப்படி பேசுறாருன்னு கேட்டால், காசாவினுடைய திட்டத்துக்கு தொடர்ந்து 2 நாட்களாக பேசப்படுகிற இன்னும் ஒரு முக்கியமான விவகாரம் இருக்கிறது. அது என்ன விவகாரம் என்று சொன்னால், அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் வரலாறு காணாத வகையில் உச்சம் தொட்டு கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு நாம் இந்த வீடியோவை பதிவு செய்கிற இந்த தருணத்தில் சரியாக 100 அப்பாவிகள் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 381 அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. நேற்றைய தினம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஒரு அறிவிப்பை விடுத்திருந்தார். காசாவிலிருந்து ஒட்டுமொத்தமாக சென்ட்ரல் காசாவிலிருந்து அத்தனை பேரும் வெளியேறிவிடுங்கள், யாராவது வெளியேறவில்லை என்றால் அவர்கள் அத்தனை பேரும் பயங்கரவாதிகள் என்கிற பட்டியலில் இணைக்கப்படுவீர்கள் என்றார். இதுவரைக்கும் காசாவினுடைய இந்த யுத்தத்துக்கு நடுவில் கிட்டத்தட்ட 9 லட்சம் மக்கள் காசா சிட்டியில் இருப்பதாக நம்பப்படுகிறது. அவர்கள் அத்தனை பேரும் உடனே வெளியேறுமாறு பணிக்கப்பட்டிருக்கிறார்கள். வெளியேறாத பட்சத்தில் அவர்களையும் பயங்கரவாதிகள் என்று சுட்டு தள்ளுவோம் என்பதுதான் அவருடைய அந்த எச்சரிக்கையாக இருக்கிறது. ஆல்ரெடி அவங்க அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் தற்போது உச்சமாக இந்த தாக்குதல்களை நடத்துகிறார்கள். காரணம், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய அனுமதியும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆதரவும் அவர்களுக்கு மிக தெளிவாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் நமக்கெல்லாம் தெரியும், ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா என்கிற ஒரு கூட்டணி உருவாக்கப்பட்டு அதில் கிரேட்டா தன்பர்க் சகோதரியினுடைய தலைமையில் கிட்டத்தட்ட 493 சகோதரர்கள் 43 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் காசாவை நோக்கி சென்றார்கள். ஒரு கப்பல் காசாவினுடைய கடல் எல்லைக்குள்ளேயே போயிருந்தது. இவங்க அத்தனை பேருமே தற்போது கைது செய்யப்பட்டு இஸ்ரேலில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் அத்தனை பேரையும் நாங்கள் நாடு கடத்த போகிறோம் என்கிறது இஸ்ரேல். இப்படி தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் இஸ்ரேலுடைய அமைச்சர் பென்கிவிர் வந்து பேசியிருக்கக்கூடிய வீடியோ தற்போது வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. முதலாவது, ஒரு வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களோடு எப்படி பேச வேண்டும் என்பது கூட இங்கிதம் கூட இல்லாத ஒரு அமைச்சர் அவர். ஏன்னா நம்ம அடிக்கடி சொல்றதா, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இனவாதிகள் எல்லாம் இந்த ஆளோட ஒப்பிட்டீங்கன்னா தேக்கரண்டிக்கு சமானமானது. ஏன்னா இவங்க எல்லாம் அப்படி பார்த்தா இனவாதியே இல்லைன்னு நம்ம சொல்லிடுவோம். அந்த அளவு உச்சமான ஒரு இனவாதத்தின் தந்தையாக இருக்கக்கூடிய ஒருவர் தான் இந்த இத்தாமர் பென்கிவிர் என்கிறவர். அவர் இன்னைக்கு அந்த கிரேட்டா தன்பர்க் உள்ளிட்டவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போய் பேசுகிற அவலட்சணமான பேச்சுக்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக அங்க வந்த யாருமே ஆயுதம் தரித்து வந்தவர்கள் அல்ல, காசா மக்களுக்கு உணவு எடுத்துக்கொண்டு வந்தவர்கள். இவர்கள் அத்தனை பேரையுமே டெரரிஸ்ட், பயங்கரவாதி என்கிற வார்த்தையில் அவர் பகிரங்கமாக திட்டுகிறார். அந்த வீடியோ பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல பியூட்டி என்னன்னு கேட்டா, இங்க நீங்க பார்க்கலாம், இத்தாமர் பென்கிவிர் கடுமையாக திட்டிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி. இவங்க அத்தனை பேருமே அங்க அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கீழே உட்கார்ந்திருக்கிற அத்தனை பேருமே இத்தாமர் பென்கிவிர் கத்திக்கிட்டு இருக்கும் போது ஃப்ரீ பலஸ்டைன் ஃப்ரீ பலஸ்டைன் ஃப்ரீ பலஸ்டைன்னு அவங்க சத்தம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த வீடியோவில் வெறும் ஒரு 10 செகண்ட் தான் அந்த ஃப்ரீ பலஸ்டைனை காட்டுறாங்க. அதுக்கு மேல காட்டவும் முடியாத நிலைக்கு இஸ்ரேல் தள்ளப்பட்டிருக்கிறது. தங்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில கூட பாலஸ்தீன விடுதலைக்காக அந்த மக்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் பாராட்டுக்குரியவர்கள் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்படியான ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் போதுதான் தொடர்ந்து 2 நாட்களாக பேசப்படுகிற இன்னும் ஒரு முக்கியமான விவகாரம் இருக்கிறது. அது என்ன விவகாரம் என்று சொன்னால், அதாவது டாக்டர் மர்வான் அல் ஹம்ஸ் அவர்களுடைய மகள் தஸ்னீம் மர்வான் அல் ஹம்ஸ் அவங்க கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கடத்தப்பட்டிருக்கிறார்கள் ரகசிய போலீசாரினால் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலுடைய உளவுத்துறை காசாவுக்குள்ள மாறு வேடமிட்டு காசா மக்களை போன்று சுத்தி திரிகிறார்கள். அப்படி திரியக்கூடியவங்க கான் யூனுஸ்ல இவங்க மருத்துவமனைக்கு, இவங்க ஒரு நர்ஸ், அவங்க மருத்துவமனைக்கு போய் கொண்டிருக்கும் போது அவர்களை கடத்தி கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்று காசாவினுடைய
சுகாதாரத்துறை இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. சிவில் ட்ரெஸ்ஸில் வந்தவங்க தான் கடத்தி இருக்கிறாங்க. இவங்க தான் அந்த தஸ்னீமுடைய தகப்பனார் மர்வான் அல் ஹம்ஸ். இவங்க ஆல்ரெடி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் கைது செய்யப்பட்டு சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய மகள் ஒரு நர்ஸாக இருக்கிறாங்க, அவங்களும் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் தான் வெளியாகி இருக்கிறது. இவர்களுக்கு என்ன நடந்தது என்பது கூட யாருக்கும் தெரியாது. கடத்தப்பட்டவர்கள் எங்கிருக்கிறார்கள், எங்கே சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவருடைய நிலை என்ன என்பதையெல்லாம் பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. எந்த விதமான பதில்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளியிடவில்லை என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு நீங்க இத்தாலியினுடைய பல பகுதிகளிலும் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது. குறிப்பாக இத்தாலியினுடைய மிகப்பெரிய தொழிற்சங்கம் ஒரு வேலை நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தது. அந்த வேலை நிறுத்தத்தினுடைய அழைப்போடு சேர்த்துதான் பாரிய ஆர்ப்பாட்டம் இத்தாலி முழுவதும் நடத்தப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இத்தாலியில ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்ட அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு குறைந்தது 1 மில்லியன் மக்கள் பங்கெடுப்பார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்குது. இந்த ஆர்ப்பாட்டங்கள்லாம் இத்தாலிக்குள்ள அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடந்துகிட்டு இருந்தது. ஏன் இப்பொழுது இத்தாலியினுடைய ஆர்ப்பாட்டங்கள் வேகம் எடுக்கிறது என்று சொன்னால், இத்தாலியிலிருந்து ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலாவினுடைய கப்பலில் பயணித்தவங்களுக்கு பாதுகாப்பாக இத்தாலியினுடைய கடற்படை போனாலும் அவங்கள நட்டாத்தில் விட்ட மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா, நடுக்கடலில் இன்டர்நேஷனல் பார்டரில் இஸ்ரேலுடைய ராணுவத்தோடு பேசிக்கிட்டு அவங்க நாங்கள் பின்னாடி வந்துடுறோம்னு சொல்லி ரிட்டர்ன் வந்துட்டாங்க. எனவே இது மக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு கொதிப்பை உண்டாக்கியிருக்கு. இஸ்ரேலுக்கு பயந்து நீங்கள் வரலாமா? இவங்க போனது என்ன சண்டை பிடிக்கிறதுக்காக போனாங்க, உணவு கொடுக்கறதுக்கு தானே போனாங்க, அப்பாவி மக்களுக்கு உணவு கொடுக்கறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லித்தான் இன்றைக்கு இத்தாலியினுடைய பொதுமக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இத்தாலியில ஒரு பாரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி பெற வேண்டும், அந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து மக்களும் பங்கெடுக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு எகிப்தினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வெளியுறவு அமைச்சர் பத்ர் அப்துல்லாத்தி அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு இன்றைக்கு வெளியாகி இருக்கு. நமக்கு எல்லாம் தெரியும், பாலஸ்தீனம் தொடர்பாக பாலஸ்தீனத்தில் நாங்கள் சமாதானத்தை கொண்டு வர போறோம் என்று சொல்லி 20 அம்ச தீர்மானம் ஒன்றை டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய அதிபர் வெளியிட்டிருக்கிறாரு. அது தொடர்பாக எகிப்து வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் அந்த தீர்மானத்தில் திருத்தப்பட வேண்டிய சில விவகாரங்கள் இருக்கிறது என்று போகிற போக்கில் தான் அவங்க சொல்றாங்க. போல்டா எல்லாம் சொல்லல, திருத்தப்பட வேண்டிய சில விவகாரங்கள் இருக்கிறது. பாலஸ்தீனத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிர்காலத்தில் அந்த அரசாங்கத்தில் எந்த பங்குமே இருக்கக்கூடாது, இருக்காது என்று சொல்லக்கூடிய எகிப்தினுடைய வெளியுறவு அமைச்சர் மேலதிகமாக என்ன சொல்றாருன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பு காசாவினுடைய அரசாங்கத்தில் ஆட்சியில் பங்கெடுக்க கூடாது என்று தெளிவாக அரபிகள் ஒப்புக்கொள்கிறார்கள். முஸ்லிம்கள் அத்தனை பேருமே ஒப்புக்கொள்கிறார்கள், பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரும் ஒப்புக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறாரு. அரபிகள் வேணும்னா ஒப்புக்கொள்ளலாம், உலகத்தில் இருக்கிற முஸ்லிம்கள் எல்லாருமே ஒப்புக்கொண்டாங்களா என்று சொன்னா அப்படி எங்கேயுமே கிடையாது. அரபிகளும் அப்படி ஒப்புக்கொண்டதாக எங்கேயும் சொல்லலை. இவங்களை பொறுத்தவரை, எகிப்தை பொறுத்தவரை நமக்கு தெரியும், எப்பொழுதுமே இஸ்ரேலை ஆதரிக்கக்கூடியவர்கள், இஸ்ரேலுக்கு செம்பு தூக்கக்கூடியவர்கள், இஸ்ரேலுக்காக எதையும் செய்யக்கூடியவங்க. இப்ப அமெரிக்காவுக்கும் சேர்த்து என்ன பண்றாங்கன்னா, எப்படியாவது இவங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டா இந்த காசாங்கிற கான்செப்டே இருக்கக்கூடாது, நமக்கு பெரிய தலையீடியா இருக்குது, நம்ம பாட்டுக்கு ஏதோ உள்நாட்டுக்குள்ள ஆட்சியை பண்ணிக்கிட்டு நம்ம போய்கிட்டு இருக்கணுமே தவிர இதனால் நமக்கு தலைவலியாக இருக்கக்கூடாது நினைப்புல தான் இந்த மாதிரி அறிக்கைகளை எல்லாம் அவர்கள் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எது எப்படி போனாலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ட்ரம்பினுடைய 20 அம்ச தீர்மானம் தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அரசியல் துறை பணியகத்தினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய முகமது நசல் அல் ஜசீரா அரபி இடத்துல பேசுகிற நேரத்தில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ட்ரம்பினுடைய திட்டத்தில் நிறைய விவகாரம் பேச வேண்டி இருக்கிறது, எங்களுடைய நிலைப்பாட்டை விரைவில் அறிவிப்போம் அப்படின்னு இருக்கிறாங்க. கடந்த திங்கட்கிழமை தான் ட்ரம்பினுடைய திட்டம் எங்கட கைக்கு கிடைச்சது. ட்ரம்பினுடைய இந்த 20 அம்ச திட்டத்தை 2வது நாளிலேயே நாங்கள் கலந்துரையாடுவதற்கு ஆரம்பிச்சிட்டோம். விரைவில் இது குறித்த நிலைப்பாட்டை நாங்கள் மக்களுக்கும் ட்ரம்புக்கும் அறிவிக்க இருக்கிறோம் என்று சொல்லிட்டு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, பாலஸ்தீன மக்களுடைய நலன்களுக்கு சேவை செய்கிற வகையிலையும் எங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதுதான் எங்களுடைய மிக முக்கியமான பணியாக நாங்கள் கருதுகிறோம். எங்களுடைய போராட்டமே பாலஸ்தீன மக்களுக்கானது. எனவே அந்த மக்களுக்கு ஒரு சேவை கிடைக்கிற விதமாகத்தான் எங்களுடைய நிலைப்பாட்டுகளை நாங்கள் எடுப்போம் என்று சொல்லிட்டு யுத்தத்தையும் படுகொலைகளையும் நிறுத்துகிற கண்ணோட்டத்தில் தான் இந்த அமெரிக்காவினுடைய திட்டத்தை பற்றி நாங்கள் விவாதிக்கிறதுக்கு முடிவெடுத்திருக்கிறோம். எங்களை பொறுத்தவரை யுத்தம் நிறுத்தப்படணும், எங்க மக்கள் மீதான படுகொலைகள் நிறுத்தப்படணும், அதுக்கு என்ன செய்யலாம்ங்கிற விதத்தில் தான் நாங்கள் நெகிழ்வு தன்மையோடு தான் இதை ஆய்வு செய்கிறோம் என்று சொல்லிட்டு, இறுதி முடிவு என்பது எங்களுடைய மக்களுடைய உரிமைகளை விட்டு கொடுப்பது அல்ல, அதே மாதிரி இனப்படுகொலையினுடைய தொடர்ச்சியாக அதை விட்டு வைப்பதும் அல்ல. கடைசி முடிவு என்னன்னு கேட்டா, எங்க மக்கள்ல உரிமையை விட்டு கொடுத்துட்டு போறது கடைசி முடிவாக இருக்காதுன்ட்டாங்க.
மிக தெளிவாக. அதே மாதிரி இனப்படுகொலை தொடர்ந்து நடப்பதற்கான வாய்ப்பை கொடுப்பதும் எங்களுடைய இறுதி முடிவாக இருக்காது. இனப்படுகொலை மொத்தமாக நிறுத்தப்பட்டு எங்கள் உரிமை கிடைக்கிற விதமாகத்தான் இறுதி முடிவு இருக்கும். நாங்கள் எங்களுக்கு மத்தியஸ்தர்களாக செயல்படக்கூடிய கத்தர், எகிப்து, அதே போன்று அரபு இஸ்லாமிய நாடுகளோடும் தொடர்பில் இருக்கிறோம். இனப்படுகொலையை நிறுத்துவதற்குரிய அடிப்படை புரிதல்களை அடைகிறதுல நாங்கள் ரொம்ப தீவிரமான ஆய்வுகளையும் கலந்துரையாடல்களையும் எங்களுக்கு மத்தியிலே மேற்கொண்டு வருகிறோம். காசாவில் இருக்கக்கூடிய எங்களுடைய போராட்ட அமைப்பினரோடு தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய மற்ற அமைப்புகளிடத்திலும் அந்த அவர்களுடைய கருத்துக்கள், நிலைப்பாடுகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிட்டு, நேரம்ங்கிறது எங்க தலைக்கு மேல தொங்குற கத்தி கிடையாது. இந்த டைமை சொல்லி இதுக்குள்ள நீங்க சொல்லணும், அதுக்குள்ள சொல்லணும்னு சொல்லி நீங்க சொல்றதுக்கு தலைக்கு மேல கத்தியை வச்சுக்கிட்டு நாங்க நிக்கல. நாங்க நேரம் எடுத்து நிதானமாக எங்க மக்களுக்கு வருகிற நலவை நோக்கித்தான் எங்களுடைய செயல்பாடுகளை முன்னெடுக்கலுமே தவிர தலைக்கு மேல கத்தி இருக்கிற மாதிரி அவசர கதியில் எந்த முடிவையும் எடுக்க முடியாது என்று திட்ட தெளிவாக சொல்லிட்டு கடைசியாகவும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, எங்கள் மக்கள் மீது நடத்தப்படுகிற இந்த படுகொலைகளை நிறுத்துவதிலும் நாங்கள் மிக பெரும் அக்கறை காட்டிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்தும் இனப்படுகொலை நடப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது. எனவே இதையொட்டித்தான் எங்களுடைய தீர்மானம் எடுக்க போகிறது. நேரம் தந்து பதில் கேட்பதற்கு உங்களுக்கு முடியாது என்கிறத திட்ட தெளிவாக அவங்க சொல்லிட்டாங்க. இப்படியான ஒரு சூழலுக்கு மத்தியில் தான் மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் நிறைய இடங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பாலஸ்தீன அப்பாவிகளை கைது செய்ய ஆரம்பித்திருக்கிறேன். வெஸ்ட் பேங்க்ல இருந்து தான் நிறைய பேர், இதுவரைக்கும் 20,000க்கும் மேற்பட்டவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அநியாயமாக. அந்த லிஸ்டில் இன்றைக்கு ஜெனின்ல இருக்கக்கூடிய யமூன் பகுதி, ரஃபாங்கிற ஒரு பகுதி, கபாதியாவினுடைய நகரங்கள், அதே போன்று ஆக்கிரமிக்கப்பட்ட ஜெருசலத்துக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அல் ஐசாரியா என்கிற ஒரு நகரம், ரமல்லாவினுடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய கஃபர் நீமா என்கிற ஒரு கிராமம், கல்கிலியாவினுடைய கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய கிராமங்கள், அசூன் என்கிற ஒரு நகரம், அதே மாதிரி நப்லஸுக்கு தெற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய பைதா என்கிற ஒரு நகரம், அல் அரூஃப் அகதிகள் முகாம், இப்படி பல இடங்களிலையும் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நூற்றுக்கணக்கான பாலஸ்தீன இளைஞர்களை அநியாயமாக கைது செய்திருக்கிறார்கள். ஏன் கைது பண்றாங்கன்னா, தொடர்ந்து இந்த பக்கம் காசாவுல கொலை, வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் கைதுகளை நடத்துவதனூடாக பாலஸ்தீன மக்களை உலகத்தில் எப்படியெல்லாம் அவங்களை நசுக்கணுமோ அப்படியெல்லாம் நசுக்குவதற்குரிய ஏற்பாடுகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில சற்று நேரத்துக்கு முன்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அந்த அறிவிப்பில் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால், பாலஸ்தீன விடுதலை அமைப்பை தாறுமாறாக மிரட்டி இருக்கிறார். ஏற்கனவே காசாவை நான் நரகமாக்குவேன், காசாவை அழிப்பேன் எல்லாம் பேசினவர் அதை கொஞ்சம் உச்சமாக மீண்டும் பேசியிருக்கிறார். எப்படி பேசுறாருன்னு கேட்டால், காசாவினுடைய திட்டத்துக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக பதிலளிக்க வேண்டும். இப்போ நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுகிற டைம் வெள்ளிக்கிழமை நைட்டு, நாளை காலை சனிக்கிழமை, நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்குள்ள பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அந்த 20 அம்ச தீர்மானங்கள் தொடர்பான பதிலை தர வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டா, இது கடைசி வாய்ப்பு பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு. இந்த ஒப்பந்தத்துக்கு அவர்கள் ஒப்புக்கொள்ளாவிட்டால் நாங்க சொன்னதை நீங்க கேட்டுக்கிறேன்னு, நீங்க கேட்கலன்னு சொல்லி சொன்னா, இதற்கு முன்பதாக யாரும் காணாததை போல எல்லா நகரங்கள் மீதும் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிராக பாரிய வெடிப்புகள் ஏற்படும். எல்லா நகரத்திலையும் குண்டு போடுவோம்ங்கிறாரு. காசா முழுவதும் குண்டுகள் போடப்படும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ட்ரூத் சோஷியல் என்கிற பக்கத்திலேயே அவர் எழுதி இருக்கிறாரு. அதை தாண்டி என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஒரு வழியில இல்லாம பல வழிகளில் நாங்க அழிவுகளை தொடங்குவோம், மத்திய கிழக்கில் அமைதியை உண்டாக்குறதுக்கு பல வழிகளில் முயற்சிகளை பண்ணுவோம் அப்படிங்கிறாரு. காசாவை மொத்தமாக அழிக்கிறதுக்கு பேரு மத்திய கிழக்கில் அமைதியை உண்டாக்குவது என்பது டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்தாக இருக்கக்கூடிய நேரத்தில் அதை தாண்டி என்ன சொல்றாருன்னு கேட்டா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய உறுப்பினர்கள் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறார்கள், ராணுவ ரீதியாக சிக்கி இருக்கிறார்கள், அவர்களுடைய உயிர்கள் விரைவிலேயே அணைக்கப்படும் அப்படிங்கிறாரு. பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறதாக எங்கேயுமே நீங்கள் செய்தியை பார்க்க முடியாது. அல் ஜசீரா களத்தில் நின்று செய்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அங்கே சுற்றி வளைக்கப்பட்டிருப்பது பாலஸ்தீன அப்பாவிகள், பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அல்ல. பாலஸ்தீன அப்பாவிகளை சுற்றி வளைச்சு தான் தாக்குதல் நடத்துகிறாங்களே தவிர, இன்றைக்கு அபிஷியலாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பல நாட்களுக்கு பிறகு வெளியிட்ட ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்த 2 பேரை நாங்கள் கொலை செய்திருக்கிறோம்ங்கிறாங்க. இந்த 2 பேரை கொலை செஞ்சது இன்றைக்கு ஏன் செய்தி ஆகுது? தொடர்ந்து கொலைகள் நடந்திருந்தா இத்தனை பேரை கொண்டோம், அத்தனை பேரை கொண்டோம்னு டெய்லி லிஸ்ட்டை சொல்ல வேண்டியதானே. இன்னைக்கு சொல்றாங்க, இது கிட்டத்தட்ட 4-5 மாதங்களுக்கு முன்பதாக சொல்லியிருக்காங்க செய்தி. இன்னைக்கு சொல்றாங்க 2 பேரை கொண்டோம் அப்படின்னு சொல்லி. அப்ப பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சுற்றி வளைக்கப்பட்டிருக்குன்னா 2 பேர் தான் செத்து போனாங்களா?
2 பேர் தான் கொன்னீங்களாங்கிற கேள்வி வருதா இல்லையா? பாலஸ்தீன மக்களை சுற்றி வளைத்திருக்கிறார். டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ராணுவ ரீதியாக சிக்கி இருக்குது, நாங்கள் அவங்களுடைய உயிர்களை விரைவிலேயே அணைத்து விடுவோம், உயிர்களை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கோன்னு சொல்றதுக்கு மட்டும்தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள நான் நினைக்கிற மாதிரி ரிப்ளை வரல, அவ்வளவுதான் கோன்னு சொல்லிடுவேன். காசாவோட பல நகரங்களும் வெடித்து செதறும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாரு எங்க இருக்கிறீங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியும், தொடர்ந்து வேட்டையாடுவோம், உங்களை கொல்லுவோம்னு சொல்லி அங்க சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்கிற அளவுக்கு இருக்கிற எல்லா வார்த்தையும் பயன்படுத்தி பாலஸ்தீன விடுதலை அமைப்பை மிரட்டி இருக்கிறது மட்டுமல்லாம ஒன் இண்டியா நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு பேட்டியில, டொனால்ட் ட்ரம்பினுடைய பேட்டியில மேலதிகமாக என்ன சொல்றாருன்னு கேட்டா, நான் செஞ்சதை யாருமே செய்யல. இங்க இருக்கிற டேர்னிங் பாயிண்டே அதான். இந்த ஆள் ஏன் இந்த 20 அம்ச தீர்மானம் ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னாடி எல்லாம் ரிப்ளை சொல்லுங்கன்னு சொல்றாருல, அதுக்கான காரணம் என்னங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, யாருமே உலகத்தில் செய்யாத வேலையை நான் செஞ்சிருக்கிறேன், 7 யுத்தங்களை நான் நிறுத்தி இருக்கிறேங்கிறாரு. இந்த 7 யுத்தத்தில் இந்தியா பாகிஸ்தான் யுத்தமும் ஒன்றாக அவர் சொல்றாரு. ஆனா இந்தியா திரும்ப திரும்ப என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, எங்க யுத்தத்தை நிறுத்துறதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் எங்களோட பேசவும் இல்லை, அப்படி அவர் பேசி நாங்க யுத்தத்தை நிறுத்தவும் இல்லைங்கிறாரு. அதனாலதான் இந்தியா மேல அவ்வளவு காண்டு. இந்தியா மேல 50% டாரிஃப் வரியை ஏன் அவர் விதிக்கிறாருன்னு சொன்னா, அதுக்கு காரணம் அவர் ரஷ்யாவை சொல்றாரு. நீங்க ரஷ்யாவில இருந்து ஆயில் எடுக்கிறீங்கிறாரு. அதெல்லாம் 2வது காரணம். மெயின் காரணம் என்னன்னு கேட்டா, இந்த பாகிஸ்தான் இந்தியா வார் நின்றுச்சு இல்லையா, நின்றதோட டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னா, நான் தான் இந்த யுத்தத்தை பேசி நிறுத்தினேன்னாரு. உடனே பார்லிமெண்ட்டுக்கு வந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பகிரங்கமாக என்ன சொல்லிட்டாருன்னா, டொனால்ட் ட்ரம்ப் நிறுத்தவும் இல்லை, எவன் நிறுத்தவும் இல்லை, நாங்களா தான் பேசிக்கிட்டு நிறுத்தி இருக்கிறோம் யுத்தத்தை அப்படின்னு சொன்னார். திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த நிமிஷம் வரைக்கும் இந்தியா அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கு. அதனால தான் அவ்வளவு டாரிஃப் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப 7 யுத்தத்தை நிறுத்தினதா சொல்றாரு. 7 யுத்தம் எல்லாம் நிறுத்தப்படல. அவர பார்வையில் வேணும்னா 6 யுத்தங்கள் வருமே தவிர 7வது யுத்தம்ங்கிற இந்தியா பாகிஸ்தான் சேரவே சேராதுங்கிறது ஒண்ணு. இப்ப சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டா, காசா யுத்தம் நின்னுச்சுன்னு சொன்னா அது 8வது யுத்தமாக மாறிவிடும். 3000 ஆண்டுகளுக்கு பிறகு மத்திய கிழக்கினுடைய பிரச்சனையை தீர்த்து வைத்தவன் நான் என்று ஆகிவிடுவேன். இப்ப இவர் சொன்ன மாதிரி பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆயுதத்தை எல்லாம் கீழே போட்டுட்டு ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா, 3000 ஆண்டுகளாக இருக்கிற பாலஸ்தீன இந்த இஸ்ரேல் பிரச்சனையை வந்து நான் தீர்த்து வச்சதா ஆகிரும் அப்படிங்கிறார். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? வருகிற 10ஆம் தேதி, இன்னைக்கு இப்ப 3ஆம் தேதியில இருக்கிறோம், இன்னைக்கு நாளைக்கு விடிஞ்சா 4, சண்டே வந்து 5ஆம் தேதி, எதிர்வருகிற 10ஆம் தேதி நொபேல் பரிசு குழு என்ன பண்ணுதுன்னு கேட்டா, நொபேல் பரிசு யார் யாருக்குன்னு அறிவிக்க போறாங்க. இந்த நொபேல் பரிசு 10ஆம் தேதிக்கு முன்னாடி இந்த ஆளுக்குங்கிறது கன்ஃபார்ம் ஆகணும்னு சொல்லி சொன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பு நாங்கள் ஆயுதத்தெல்லாம் கீழே போடுறோம், ட்ரம்ப் சொன்ன மாதிரி நாங்கள் கேட்டுக்கிறோம், அவர் சொன்ன மாதிரி எல்லாமே சரியாயிரும், நாங்கள் அதை ஒப்புக்கொள்றோம் அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆகணும். சரண்டர் ஆயிட்டா 10ஆம் தேதிக்கு முன்னாடி நடந்துருமில்ல, ஞாயிற்றுக்கிழமை நடந்துருமில்ல, நடந்தால் அவருக்கு அந்த சமாதானத்துக்கான நோபல் பரிசு வேணும். ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவினுடைய ஃபோர்ஸஸ் எல்லோரும் கலந்து கொண்ட ஒரு மீட்டிங்கில் அவர் பேசுறாரு. பேசும்போது நொபேல் பரிசு எனக்கு கிடைக்கலாடி யாருக்கு கிடைக்கும் சொல்லுங்க பார்ப்போம், எனக்கு தரலன்னா எனக்குரிய அவமானம் இல்லாது அமெரிக்காவுக்குரிய அவமானம். ஏண்டா, ஒருத்தனுக்கு பரிசுங்கிறது அவனா முடிவு செஞ்சு தரணும், தாடான்னு கேட்டு வாங்குறதா? நொபேல் பரிசு குழு தெளிவாக என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டா, நாங்க வந்து எவனுடைய அழுத்தத்துக்கெல்லாம் அடிபணிய மாட்டோம், நாங்க முறைப்படி தான் இதையும் செய்வோம்ங்கிறாங்க. இப்படி சொல்றவன் கூட அழுத்தத்துக்கு அடிபணியலாம். இப்படி எல்லாம் கேட்டு எடுத்து அமெரிக்க அதிபருக்கு நொபேல் பரிசு கிடைச்சிச்சுங்கிறது பெரிய சாதனையா? படு கேவலமாக இருக்காதா? என்ன தேவைன்னா, காசா வாரோட சேர்த்து 8 யுத்தங்களை நிறுத்திய தலைவர் இவர் அப்படின்னு சொல்லியனா, பணம் இருக்குது, அவர் ஜனாதிபதியா இருந்தாலும் இல்லாட்டியும் பெரிய கோடீஸ்வரன், பணம் இருக்குது, இப்ப அமெரிக்காவுடைய பிரசிடென்டாக 2வது முறை இருக்கிறாரு. இதை விட அவர வயசுக்கு இப்ப அடுத்து என்ன வேணும்? நோபல் பரிசு அவருக்கு கிடைச்சது, சமாதானத்தின் தூதராக காட்ட பார்க்கிறாரு. ஆனா பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒப்புக்கொள்ளலன்னு வைங்க, இந்த ஆளுக்கு நோபல் பரிசு கிடைக்கவும் செய்யாது, கிடைச்சாலும் அதில் பலன் கிடைக்காதுன்னா இந்த ஆளு சொல்றாரு நான் குண்டு போடுவேன் அழிப்பேங்கிறாரு. அப்ப அதை செய்ய போனாருன்னா என்னடா யுத்தத்தை நிறுத்தின நீ? அந்த யுத்தம் எல்லாம் சும்மா நான் உனக்கு அது தரமாட்டேன் நிறுத்தா இந்த மாதிரி சொல்லி நிறுத்தினது. இந்த யுத்தம் கேட்கறத கொடுத்தா தான் நிற்பாங்க. அது 2 நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனையாக இருந்த யுத்தங்களை நீங்க நிறுத்தலாம். இது வந்து எங்க நாடுன்னு சொல்லி அவன் போராடிக்கிட்டு இருக்கிறான், அவனுடைய உரிமைக்காக போராடிக்கிட்டு இருக்கிறான். அவன் வந்து மரணித்தால் எனக்கு மறுமையில் சொர்க்கம் கிடைக்கும், இந்த உலகத்தில் நாங்கள் ஜெயித்தால் எங்களுக்கு நாடு கிடைக்கும் என்கிற ரீதியில பணம் பொருள் காசுக்காக சண்டை பிடிக்கிற கூட்டம் இல்லை. முழு 25 லட்சம் மக்களுமே வந்து எங்க நாடு வேணும்னு போராடிக்கிட்டு இருக்கிறான். இந்த 10ஆம் தேதிக்கு முன்பதாக நோபேல் பரிசை பெற்றுக்கிறதுக்காக வேண்டி
ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னாடி பதில் சொல்லுங்க என்று சொல்லியிருக்கிறாரு. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தெளிவாக சொல்லிட்டாங்க, நேரம்ங்கிறது எங்கள் தலைக்கு மேலே தூங்குற கத்தி கிடையாது, நாங்களா பேசி கலந்துரையாடி தான் முடிவை சொல்லுவோம் இருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பது. என்ன நடந்தாலும் பாலஸ்தீன மக்களுக்கான விமோசனம் கிடைக்க வேண்டும், பாலஸ்தீன மக்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு அவருடைய நாடு கிடைக்க வேண்டும் என்பதுதான் நம் அத்தனை பேருடைய நிலைப்பாடாக இருக்கிறது. பயங்கரவாதம் தோற்கடிக்கப்பட வேண்டும், தீவிரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும். ஆதிக்க சக்திகளாக இருந்து கொண்டு பயங்கரவாதத்தில் ஈடுபடக்கூடியவர்களுடைய இந்த கொட்டங்கள் எல்லாம் அடக்கப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய பிரார்த்தனையாக இருக்கிறது. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிறார். அதே நேரம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு தொடர்ந்தும் குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் நண்பர்களே, தாய்மார்களே என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக. வாகிறது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்